திடீர்னு ஒரு கால் வந்தது. ஏன்டா இவ எனக்கு ஃபோன் பண்ணுறா? காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப பேசவே இல்லையே, இப்போ எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்ட்டு டவுட்டில் தான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதும் சிவா எனக்கு இந்த மாதிரி இந்த டேட்டில் மேரேஜ் இருக்குது, நீ அவைலபிளாக இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டான். எனக்கு மார்னிங் பாண்டிச்சேரியில் ஒரு ஈவெண்ட் இருந்தது. உனக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஈவினிங் தான் அப்படின்னும்போது, சரி ஓகே நமக்கு டைம் இருக்குது, நம்ம பொறுமையாக கிளம்பி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் பேக்கேஜ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஷேர் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து மேக்கப்னால் என்னன்னே தெரியாது. எனக்கு அதை பற்றின சுத்தமாக நாலேஜும் இல்லை, ஐடியாவும் இல்லை. எனக்கு வந்து கிறிஸ்டின் மேரேஜ் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எனக்கு எது நல்லாயிருக்கும், அப்புறம் எந்த மேக்கப் எனக்கு செட் ஆகும், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க வந்து ஃபுல்லாக தெளிவாக சொன்னதுக்கப்புறம் நீயே எனக்கு சொல்லு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஸோ கிறிஸ்டின் மேரேஜ் அப்படின்றதுனால மேரேஜ் வந்து சர்ச்சில் இருந்தது. சர்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஹால் போனோம். ஹால் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக டச்சப் கொடுத்துட்டு நம்ம விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ சர்ச் வெட்டிங் அப்படின்றதுனால கண்டிப்பாக அது அவுட்டோராக இருக்கும். சர்ச்சில் வந்து ஃபேன் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது அப்படின்றதும் சொன்னாங்க. சரி, ஹாலில் வந்து ஏசி இருக்குதுன்னு சொன்னாங்க. சர்ச் வந்து ஈவினிங் 4 o'clock மேரேஜ் இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக்கப் பண்ணணும். ஃபேன் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு வந்து என்னென்ன அப்படின்னு தெளிவாக நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அவங்களுக்கு வந்து ஹேர் ப்ரஷ் மேக்கப் வந்து செட் ஆகும், என்ன ஸ்கின் டைப் அப்படின்றதும் நான் கேட்டுட்டு சப்டலாக வேணும் அப்படின்றதுனால நம்ம ஹேர் ப்ரஷ் போனோம் அப்படின்னா சப்டலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து லாங் ஸ்டேவும் இருக்கும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி ஹேர் ப்ரஷ் மேக்கப் எடுத்துக்க சொன்னேன். அதோடு நமக்கு சேஞ்ச் ஓவரும் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாரீ கட்டணும். செகண்ட் நம்ம வந்து சாரீ எடுத்துகிட்டு கவுன் போடணும். கவுன் போடும்போது ஹேர்டு சேம் ஹேர்டு தான், ஏன்னா அங்கே பெருசாக டைம் இருக்காது அப்படின்றதுக்காக சேம் ஹேர்டு, லைட்டாக டச்சப் மட்டும் வந்து பிளான் பண்ணோம். ஒரு 10 minutes தான் டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு முன்னாடியே என்னுடைய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை அனுப்பிட்டு அவங்க வந்து ஹேர்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாண்டியிலேருந்து கிளம்பி வந்தேன். எனக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வேலூர் வரத்துக்கு நல்ல ஒரு டைம் இருந்ததுனால தான் நான் இந்த புக்கிங் எடுத்தேன். எனக்கு டைம் இல்லை, ஹரிபரி ஆகும்னா கண்டிப்பாக நான் எடுத்திருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவங்களுக்கு என்னென்ன வேணும், இதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணி ரொம்ப வந்து அவங்க ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. நான் போய்ட்டு ஃபேஸ் வாஷே பண்ணிவிட்டு வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல, நீ அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உனக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஓகேன்றதுனால எனக்கும் வந்து டைம் இருக்குன்றதுனால அந்த புக்கிங் எடுத்து பண்ணேன். முதல்ல என் அசிஸ்டண்ட் போயிட்டு சாரீ எல்லாமே ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஹேர் ப்ரெப் பண்ணிவிட்டு ஹேர்டு பண்ண ரெடியாக இருந்தாங்க. அதுக்குள்ளே நானும் போயிட்டு ரீச் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க யாருன்னா என்னோடய MBA படித்தா என்னோடய கிளாஸ்மேட் தான். நாங்கள் அதுக்கப்புறம் பெருசாக பேசவே இல்லை. முடிச்சுட்டு 2017 முடித்தோம். 2025 தான் பேசியிருக்கோம். நடுவில் நாங்கள் பேசவே கிடையாது. இப்போ வெட்டிங்க்கு அப்படின்றதுனால என்னை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்தது அந்த செஷன். எனக்கு இதோட ஒரு ரீல் வந்து நான் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நான் அதை எடிட் பண்ணும்போது சிரிச்சுட்டே எடிட் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு மனசை விட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது. நானாக அன்றைக்கி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கட்டும் பேச மாட்டேன். ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க கூட மட்டும்தான், க்ளோஸாக இருக்கவங்க கூட மட்டும்தான் பேசுவேன். அந்த மாதிரி நான் வந்து அன்றைக்கி சுவிதா கூட இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சுவிதாக்கு நான் மேக்கப் பண்ணது. ஸோ அவங்க கேட்குற மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
நான் 12க்கு எல்லாமே வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு அவங்க 2க்கெல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் வேக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காண்ட்ருந்தோம். ஏன்னா அப்புறம் வந்து பிளான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. சரி வீட்டிலையே சாப்பிட்டுட்டு உட்காந்து கதை பேசிட்டு ஒரு 1.5 மணி நேரம் சும்மா தான் உட்காண்ட்ருந்தோம். நான் 2க்கெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3:30 போல் தான் வந்து கிளம்புனாங்க வீட்டிலருந்து. அங்கேருந்து ஒரு 20 to ½ hour வந்து ட்ராவல் இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச் வெட்டிங் அப்படின்றதுனால அங்கே அதுக்கு முன்னாடி வந்து ப்ரேயர்ஸ் இருந்தது. ப்ரேயர்ஸ் எல்லாம் ஒரு 5:30, 6 ஆயிடுச்சு எங்களுக்கு அங்கேயே. வெட்டிங் முடிச்சுட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு ஹாலுக்கு வரத்துக்கே 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டச்சப் பண்ணிவிட்டு ஹேர்டூலாம் கரெக்டாக இருக்கா, ஹேர்டூலாம் அப்படியே இருந்தது. மேக்கப் கூட பெருசாக மூவே ஆகலை, அப்படியே தான் இருந்தது. அது எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு 8:15 போல் அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். இதுதான் வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி நடந்தது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நான் பேஸ் வந்து எக்ஸாக்டாக அவங்க ஷேடில் தான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க டோன்லேயே இருக்கும். ரொம்ப 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 வந்து ப்ரைட் பண்ணலை, டல் பண்ணலை. அவங்க வந்து நான் எப்படி இருக்கணும், எனக்கு அப்படியே இருக்கணும், என்னை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது, எனக்கு ரொம்ப கிளிட்டர்ஸ் வேணாம், எனக்கு நான் இருக்கணும், என் கண்ணுக்கு மேலே எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. என்ன சொல்ல போகிறா, அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கும் வந்து ஹாப்பியாக இருந்தது. ஃபைனல் அவுட்புட் வந்து அவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்றது எனக்கு அதை விட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கையில் இருந்தது. நல்லபடியாக வந்து ஸ்வீதாக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கான ஃபீட்பேக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது அதையும் மறக்காமல் பாருங்கள். நாங்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸுக்கு செம்மையாக பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி நான் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால எனக்கு எந்த இடத்துலையுமே அவங்க வந்து பைசாவை குறைக்கலை. நீ என்ன சார்ஜ் பண்ணுவோ நீ அதையே வந்து வாங்கிக்கோ, எதுக்காகவும் நீ வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பேமெண்ட் வந்து எனக்கு அங்கேயே அப்போவே வந்து பண்ணிட்டாங்க. குறையே சொல்ல முடியாது. நிஜமாகவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் எதுவுமே கேட்கல. எல்லாம் டான்டான்ட்டு வந்து ஸ்வீதா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க தான் சொல்லணும். ஃபுட்டும் சரி, நாங்கள் மார்னிங்கும் 2 இட்லி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடவே இல்லை. அவங்க வீட்டில் தான் போயிட்டு ஒரு நல்ல ஒரு வெஜ் மீல் இருந்தது, எனக்கு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஈவினிங்கும் நைட்டும் வந்து ரிசப்ஷன் கிறிஸ்டின் வெட்டிங் அப்படின்றதுனால கண்டிப்பாக பிரியாணி தான். சரி எனக்கு இருக்காது, நான் வெஜிடேரியன் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெஜ்ஜும் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதுக்குன்னு ஒரு லைன் போட்டு சூப்பராக பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நானும் சாப்பிட்டா சூப்பராக இருந்தது மீல். ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு அவங்க பண்ணதில். நிஜமாக அந்த மீல்ஸ் அதெல்லாம் இது பண்ணும்போது இந்த வெஜிடேரியன்ஸுக்குன்ட்டு ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை வயசானவங்களாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிலேட்டிவ் வெட்டிங்கில் அப்படி தான் ஃபுல்லாக வந்து பிரியாணி போட்டு வெஜிடேரியன்ஸை எல்லாம் ரொம்ப வந்து அவஸ்தைப்பட்டாங்க. ஒரு 30-40 பேருக்கு வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா வெறும் பிரியாணி அப்படின்றதால சாப்பிட முடியாது. இப்போது பேஷண்ட்லாம் இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்களா, அவங்களாம் வந்து அந்த மாதிரி நான்வெஜ் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு பெட்டரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தால், ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வராங்க, வெளியே போகும்போது வயிறு நிறைய சாப்பிட்டு போகணும் அப்படின்றத நம்ம ஊர் கான்செப்ட். அது கொஞ்சம்
கருத்தில் கொள்ளவும். எல்லாருமே எல்லோரும் பண்ணுறாங்க. சில பேர் அன்றைக்கி அவங்க மறந்துட்டு இருந்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து அன்றைக்கி ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த இடத்துல சொன்னால் யாருக்காவது தெரியாதவங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ லேஷஸ் வைக்கிறேன். லேஷஸ் எப்படின்னா அதுவும் வந்து ஓவர் டூவாக இருக்கக்கூடாது, மினிமலாக இருக்கணும். இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னாங்க. இல்லை கொஞ்சமாவது வச்சா தான் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் சொல்லிட்டு லேஷஸ் வச்சு விட்டேன். கிளிட்டர்ஸும் அப்படி தான் நான் ரொம்ப சட்டலாக போட்டிருந்தேன். இந்த லைட்ஸ்க்கும் உங்களுக்கு அப்படி தெரியும். ஓவரால் லுக் வந்து ஸ்வீதாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் எனக்கு மெயின். மற்றவங்களுக்கு யாருக்கு பிடிக்கணுன்றதை விட ஸ்வீதாக்கு பிடிக்கணும். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கிளாஸ்மேட்க்கு மேக்கப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட் மீட்டிங்கில் நான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறேன். ஆனால் ஒரு பக்கம் பயமாக இருந்தது. அவள் வேறு சொல்லிகிட்டே இருந்தா, எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது ஐயோயோ நம்ம வேறு பண்ணுறோம், அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, கடைசியில் என்ன பண்ண போகிறா, என்ன சொல்ல போகிறா அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரையல் எடுக்கலை, டைரெக்டாக பேசலை, மீட் பண்ணல, ஒரு டிஸ்கஸ் பண்ணலை. எனக்கு இது இப்படி தான் வேணும் அப்படின்றது மட்டும்தான் என்கிட்ட. எனக்கு சட்டலாக வேணும், நானாக இருக்கணும், எனக்கு அவ்வளோதான் சிவா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நீ மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகிடுச்சு. என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. எப்படியோ நல்லபடியாக நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டு வரத்துக்கே எங்களுக்கு 12 ஆயிடுச்சு. 12 ஆகிட்டு வீட்டுக்கு வரத்துக்குலாம் 12:30 1 ஆயிடுச்சு. அப்படி இப்படி வந்து சேர்ந்துட்டோம் அன்றைக்கி. நாங்கள் அவுட் ஸ்டேஷன்லாம் வருவீங்களான்னா கண்டிப்பாக வருவோம். அதுக்கேற்ற மாதிரி ட்ராவலுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவலுக்குன்னா நிறையலாம் இருக்காது. உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பஸ் ட்ரெயின் ஆட்டோ சார்ஜஸ் அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் அந்த டேட்டில் அந்த முகூர்த்தமில் உங்களுக்கு மட்டுமே வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணணும், வேறு கமிட்மெண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இரவி தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்கள் அந்த டைமுக்கு அந்த ஸ்லாட்டுக்கு மார்னிங் அந்த ஒரு ஈவெண்ட்டு மட்டும் தான் எடுப்போம். 2 ஈவெண்ட் எடுத்து இது பண்ண மாட்டோம். எப்போயுமே கிளைண்ட்டை வந்து டென்ஷன் பண்ண மாட்டோம். உங்களோட பிக் டே நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கான மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களோடவே இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஃப்ரீயாக உங்கள் டே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியாது அங்கே என்ன நடக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி இருக்க டைமில் நாங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஸ்வீதாவோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை அடுத்து வந்து அந்த செகண்ட் காஸ்டியூம் நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து செகண்ட் காஸ்டியூம். கவுன் தான் எல்லாமே இது பண்ணிவிட்டு நாங்கள் கவுன் போட்டு லுக் வந்து கொடுத்தோம். ஹேடும் அப்படியே இருந்தது. 1 o'clock பண்ணது, இது இப்போ வந்து 8 o'clock ஆச்சு. அப்படியே தான் இருந்தது. ஸ்டேஜ் அனுப்பிட்டு நாங்கள் ஸ்வீதாக்கு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டேஜில் நின்று ஒரு முறை செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ஓகேவாக இருக்கா, இல்லை எதாவது சேஞ்ச் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து ஒரு ரியல் பிரைடோட vlog உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.